ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாகுபலி தி எபிக், அதாவது பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 பார்ட்டும் சேர்ந்து கிராண்டாக ரீரிலீஸ் ஆக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து தேட்டரில் ரன் ஆக போகுது. ஸோ டோட்டலாக ரன் டைம் வந்து இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா 3 hours 50 minutes and 44 seconds. அதில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா 1 hour 42 minutes and 33 seconds. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 8 minutes and 11 seconds. டோட்டலாக கிட்டத்தட்ட 4 hours மேலே நம்ம ஒரு ரீரிலீஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஃபார் அ ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் அண்ட் 2 பார்ட்டும் எடிட் பண்ண வெர்ஷன். அப்படிங்கும்போது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒர்த்தாக இருக்கணும். அப்படிங்கும்போது எந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஸில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் ஒரு சில ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் சொல்கிறேன், பாருங்கள். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஐமேக்ஸ், த ஃபஸ்ட் அண்ட் த ப்ரிஃபர்ட் சாய்ஸ் இஸ் கோயம்புத்தூர் பிராட்வே சினிமாஸோட ஐமேக்ஸ் தான். நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம், த ஃபஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட் சாய்ஸ் இன் ஐமேக்ஸ் இன் தமிழ்நாடு. அண்ட் தென் நம்ம சென்னையில் இருக்கிற பலாசோ ஐமேக்ஸ் அண்ட் லக்ஸரி ஐமேக்ஸ், இந்த 2 ஸ்க்ரீன் தான். when it comes to சென்னையில் நீங்கள் ஐமேக்ஸ் பார்க்கணும், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ சூஸ் ஃபஸ்ட் வித் பலாசோ அண்ட் தென் வித் லக்ஸரி அப்படிங்க தான் சொல்லுவேன் when it comes to ஐமேக்ஸ். அடுத்த ஃபார்மட் ரெக்கமெண்டேஷன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக எமர்ஜ் ஆகிட்டு வர நம்ம க்யூப்லேருந்து வந்திருக்க எபிக் ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் சாய்ஸ் இஸ் அஃப்கோர்ஸ் அகெயின் பிராட்வேயோட எபிக் ஸ்க்ரீன் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். யூ வில் ஹாவ் எ பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தாஞ்சூரில் எடுத்துக்கிட்டோன்னா 2 எபிக் ஸ்க்ரீன் இருக்குது. வெற்றி இ ஸ்கொயர், நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு, ஸ்க்ரீன் 1 அண்ட் ஸ்க்ரீன் 2 2 எபிக் ஸ்க்ரீன். அண்ட் தென் நம்ம மதுரை ரேடியன்ஸ் எபிக். ஸோ உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ரேடியன்ஸ் சினிமாஸ் எபிக் ஸ்க்ரீன் இப்போ இங்கே ஒன்று வந்துருச்சு. அண்ட் தென் ரேடியன்ஸ் சினிமாஸோடைய புது எபிக் ஸ்க்ரீனாக அவங்க இப்போது ராஜபாளையத்தில் லேட்டஸ்ட்டாக வந்து இனாக்ரேட் பண்ண ரேடியன்ஸ் சினிமாஸோட எபிக் அட் ராஜபாளையம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா when it comes to எபிக் ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்டில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய தேட்டர்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ், அதாவது ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் நெக்ஸ்ட் டு எபிக். அதில் அன்டவுட்டட்லி சென்னையில் தி பெஸ்ட் ஸ்க்ரீன் இஸ் முருகன் சினிமாஸ் அம்பத்தூரில் இருக்கிற ஸ்க்ரீனில் பிஎல்எஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சீக்கிரமே இந்த தேட்டரோட கவரப்போ நம்ம சேனலில் வரும். அண்ட் தென் ஃபாலோட் பை நம்ம மதுரை மேலூரில் ஃபஸ்ட்டு பிஎல்எஃப் ஸ்க்ரீனாக எமர்ஜ் ஆகிருக்கிற மேலூர் கணேஷ் சினிமாஸ். கண்டிப்பாக மதுரை மக்களுக்கு ஹைலி ரெக்கமெண்டட், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் திருச்சியில் தி கோட்னே சொல்லலாம், இவங்க வந்துட்டு பிஎல்எஃப் ஸ்க்ரீன்ஸில் திருச்சி சரௌண்டிங்ஸில் மெகாஸ்டார் சினிமாஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் பிஎல்எஃப் ஸ்க்ரீன் நம்ம எம்கேஜி பேலஸ் திருவண்ணாமலை இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹைலி ரெக்கமெண்டட் ஒன். கண்டிப்பாக பாருங்கள் நியர்பை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்பி மல்டிப்ளெக்ஸ் சினிப்ளெக்ஸ் ஃப்ரம் திருப்பூர் இஸ் அ ஒன் மோர் ஹைலி ரெக்கமெண்டட் ஒன். அப்புறம் when it comes to சென்னை அகெயின், இது வந்து பிக் பிக்ஸ் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மெரினா மாலில் இருக்கிற பிக் பிக்ஸ் ஸ்க்ரீனுமே இஸ் அ ஹைலி ரெக்கமெண்டட். அப்புறம் சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூலூர்பேட் வி எபிக் இஸ் அ ஐடியல் சாய்ஸ் வித்தவுட் டவுட். கூடுதல் சிறப்பு தகவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம AAA சினிமாஸ் தெலுங்கானாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்க AAA சினிமாஸ் which is owned by our ஆக்டர் அல்லு அர்ஜுன். அவரோட சினிமா ஹால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எபிக் லக்ஸான் ஸ்க்ரீன் இருக்குது which is a எல்இடி ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கியூபேர்லேருந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் இவர் கிட்டத்தட்ட ஒரு 667 ஜிபிக்கு மேலே ஒரு கண்டென்ட் வந்து லோட் பண்ணியிருக்காங்க ஃபார் பாகுபலி ரீரிலீஸ் which is a massive one. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெச்டிஆர் கண்டென்ட். ஸோ கண்டிப்பாக இந்த எல்இடி ஸ்க்ரீனில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இஃப் யூ காட் எ சான்ஸ் டு see it, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க சூஸ் அ பெஸ்ட் ஆர்சிபி லேசர் சிஸ்டம் இன் யுவர் டவுன், இன் யுவர் நியர்பை டவுன். எய்தர் ஒரு கிறிஸ்டி ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம், இல்லை பார்க்கோ ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி வித் பெஸ்ட் டால்பி அட்மாஸ் சவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து தமிழ்நாடுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து
பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நியர்பை இருக்கிற உங்கள் ஸ்க்ரீன்ஸில் கண்டிப்பாக பார்த்துருங்க. இது வாய்ப்பு இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி உங்கள் நியர்பை இருக்கிற ஸ்க்ரீன்ஸில் பாருங்கள். அதில் எந்த தியேட்டரில் பார்த்தா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த ஏரியாவில் இருக்கிற நல்ல ஸ்க்ரீனை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.